மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர் தோல்விகளால் சூர்யா அவர்கள் தோண்டு போயிருந்தாரு. கருப்பு படம் மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைனப் எல்லாமே பெரிய டேரக்டரோட இருக்கு. குறிப்பாக விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட டீசர் சமீபத்தில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது. இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்க வேலையில் ஒரு பாடல் கூட ரிலீஸ் ஆயிருக்குது. சூர்யா அவர்களில் சில தோல்வி படங்களால் சர்க்கிள் இருந்தது. மீண்டும் அந்த ரேஸில் முந்திட்டு வராரோ? சூர்யா எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது ஒரு டாப் 5ல் பார்த்தீங்கன்னா சூர்யா இருந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் எப்படின்னா சூர்யா ஆரம்பத்தில் வந்தப்போ நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. சூர்யாவுக்கு நடிக்க தெரில, டான்ஸ் ஆட தெரில, ஃபைட் பண்ண தெரில, இப்படி பலவிதமான விமர்சனங்கள் இருந்துச்சு. இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா நேருக்கு நேர் தான் அவருடைய முதல் படம். அந்த முதல் படத்தில் அவர் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கேரவன் கூட கொடுக்கப்படல. அதாவது ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் தான் மாற்றுற ஒரு சூழல் இருந்துச்சு. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூர்யா அதெல்லாம் மனவேதனைப்பட்டார். அவங்க அப்பா சிவகுமார் சார் அவர் மிகப்பெரிய நடிகர். அவருடைய வாரிசாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அங்கீகாரம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. அதனால தான் அன்னைக்கு கேரவன் கூட கொடுக்காத ஒரு சூழல் இருந்தது. அப்பாட்ட சொல்லி வருத்தப்பட்டார், அழுதாரு, எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சூர்யா அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள் தோல்வி படங்களாக இருந்தால் கூட சூர்யா ஒரு நல்ல நடிகர், அவர்கிட்ட சூர்யாக்குள்ள ஒரு நல்ல திறமை இருக்குது அப்படிங்கிறத நந்தா படத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா பாலா ப்ரூவ் பண்ணார். பாலா சூர்யாவை அவ்வளோ அற்புதமாக நடிக்க வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி இவரெல்லாம் சினிமாக்கு எப்படி வந்தார், இவரெல்லாம் ஏன் சினிமாக்கு வந்தார், அவங்க அப்பா ஒரு நடிகர், சிவகுமார் எவ்வளோ நல்ல நடிகர், அவர் எவ்வளோ அருமையாக பர்ஃபார்ம் பண்ணுவார், அவருடைய பையனா இவர் எப்படி சினிமாக்கு வந்தார், அப்பா பிரபலம்ங்கிறதுனால இவர் சினிமாவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நந்தா படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாவா, அதாவது ஏற்கனவே 5 படங்கள் நடித்த சூர்யாவா இந்த சூர்யா அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா டோட்டலாக வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தார். முழுக்க ஒருத்தரை தயார்படுத்தி வந்துடுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் அவரை பார்த்தப்ப பல பேர் சூர்யாவோட நடிப்பை பாராட்டினாங்க. அதான் சொல்கிறேன், நந்தா படம் டைரக்டர் பாலா நல்லா அவருடைய நடிப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திறமையை வாங்கியிருந்தார். சூர்யாவுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த நந்தா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகன், நிச்சயமாக ஒரு லாங் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நடிகனாக சூர்யா இருப்பார் அப்படின்னு ஒரு பார்வை அவர் மேலே விழுந்தது. அதுக்கு அடுத்தடுத்து சூர்யாவுக்கு நல்ல நல்ல படங்கள் வந்தது. நீங்கள் பிதாமகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பாலா படம் தான். அதில் சூர்யா வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூர்யா தேர்ந்தெடுத்து நடித்த படங்கள், கதை, இயக்குனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு கை கொடுத்துச்சு. காக்க படம்லாம் சூர்யாவுடைய படம். அந்த படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அது கிளைமேக்ஸ் காட்சி, அந்த சண்டை காட்சி, அதில் டான்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பயங்கரமாக எல்லாரும் வியந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி இவ்வளோ பிரமாதமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் சூர்யான்னு வியந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய படம் சூர்யா பேர் கொடுத்த படம்னு சொன்னால் கஜினி படம். கஜினி படமும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் பண்ண ஃபைட்டு, அந்த மொட்டை அடிச்சுட்டு ஒரு டெரரான ஒரு கேரக்டராக சூர்யா பண்ணது, அதை பழசை மறந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் உள்வாங்கி பண்ணியிருந்தார். சூர்யா கிட்ட ஒரு பர்ஃபார்மர், ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற ஒரு திறமை இருக்குங்கிறது பல படங்கள் அடுத்தடுத்த படங்களில் வெளிப்பட்டுச்சு. அதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா வாரணம் ஆயிரம், அதுவும் கௌதம் வாசுதேவன் மேனன் படம் தான். வாரணம் ஆயிரம் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சார், அதாவது ஒரு கேரியரை பிகின் பண்ணி ஒரு 97 வந்தார். ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கதையெல்லாம் யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான சப்ஜெக்ட். அதெல்லாம் எப்படின்னா முழுக்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அதில் சூர்யா நடித்தார், சிம்ரன் ஜோடியாக நடித்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாரணம் ஆயிரங்கிறது சூர்யாவுடைய கேரியரில் ஒரு முக்கியமான படம். ஏன்னா அவருடைய நடிப்பு அழுத்தமாக அந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு கேரக்டர் இதே தான், மறுபடியும் சொல்கிறேன், ஏழாம் அறிவு மாதிரி ஒரு கதை. அதில் சூர்யா அந்த கேரக்டரில் நடிக்கிறதுங்கிறது அந்த ஆரம்ப காலத்திலே அதெல்லாம் நடிச்சாருங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். அதெல்லாம் செஞ்சு காமிச்சாரு. அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு சிங்கம் படம் வந்துச்சு. சிங்கம் ஹரி கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3ன்னு அடுத்தடுத்த படங்கள் வந்தது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கம் 1 பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 இப்போ சிங்கம் 2 பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன். சூர்யாவுடைய கேரியர்லேயே ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணது சிங்கம் 2 தான். அதில் டைலாக்லாம் பேசுவார். ஏதாவது ஓங்கி அடிச்சா 1 to 10 வெயிட்ரா, பார்க்குறியான்னு டைலாக்லாம் பேசுவார். அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ எஃபர்ட் போட்டு பேசுவார். அதெல்லாம் நீங்கள் வேறு சாதாரணமாக பேசினா இந்த டைலாக்லாம் ட்ரால் பண்ணுவாங்க. ஆனால்
சிரிச்சிருவாங்க. ஆனால் வந்து சூர்யா பேசினப்ப பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகி பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி வந்து அந்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் வந்து சூர்யா வந்து கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் சூர்யா ஒரு ட்ரெண்ட் செட்டர். அந்த அன்னைக்கு சிங்கம்லாம் வந்த காலகட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் போலீஸ் அப்படின்னாலே சின்ன பசங்களாம் என்ன சூர்யாவை தான் ஞாபகப்படுத்திப்பாங்க. ஓ போலீஸ்னு இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கிரியேட் பண்ணார், ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அஞ்சான் படம் ட்ரெண்ட் செட்டருங்கிறது சொல்கிறேன். அஞ்சான் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு குத்துற குச்சியை வச்சு குத்திட்டே இருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அஞ்சான் சூர்யா ராஜுபாய்ங்கிற கேரக்டரு. அஞ்சான் படம் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட நல்ல படம் தான். ஆனால் ஏதோ அந்த காலத்துக்கு அது செட் ஆகலையான்னு தெரில, அது ஓடலை. ஆனால் அந்த படத்தில் சூர்யாவோட நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார். அது வந்து சமந்தா வந்து ஜோடி நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ராஜுபாய் அப்படின்னா அது ஒரு மாதிரி, அது ஒரு லைட்டாக ஒரு மிரட்டல் தோரணையும் இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்டைலிஷ் இருக்கணும். அன்றைக்கெலாம் அஞ்சான் படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அஞ்சான் படம் ஹேர் கட்டே நிறைய பேர் வந்து கட் பண்ணாங்க இளைஞர்கள். அதுக்கப்புறம் விக்ரம் படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணார். 5 நிமிஷம் கடைசியில் வந்து ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், தேட்டரே அதிர ஆரம்பிச்சிச்சு. தேட்டரே வந்து கிளாப் பண்ணி விசில் அடித்து என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அவ்வளோ வந்து அந்த கேரக்டர் இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக வந்து 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு, இவங்களுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமாக பதிஞ்சிருச்சு. நிறையா சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேருக்கு முன்னாடி ரோலெக்ஸ்ன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து மக்கள்கிட்ட பதிஞ்சிச்சு. அதான் சொல்கிறேன்ல, சூர்யா ஒரு நல்ல ட்ரெண்ட் செட்டர், ஒரு நல்ல நடிகர், பண்பட்ட நடிகர். அவர் தேர்ந்தெடுத்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு வந்தார், புது கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு வந்தார். 24ன்னு ஒரு படம் வந்துச்சு. 24 படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆனால் அது படம் ஓடலை. ஸோ அதான் சொல்கிறேன்ல, நல்ல படங்கள்லாம் 7ஆம் அறிவு கூட பார்த்தீங்கன்னா நல்ல படம், ஆனால் பெருசாக போகல. வாரணமாயிரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல படம், ஆனால் பெருசாக போகல. கமர்ஷியல், நான் சொல்கிறது கமர்ஷியல் ஸ்டாராக வந்து சூர்யா வந்து அடையாளப்படுத்தாமே இருந்துச்சு நல்ல படங்கள் நடித்தா கூட. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு படம் வந்ததுக்கப்புறம் அது பயங்கரமான ஹிட்டு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹிட்டு, அதகலப்படுத்திடுச்சு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த கருப்பு சாமியாக ஒரு போர்ஷன் நடிச்சிருந்தார்ல, அதெல்லாம் வந்து முழு எஃபர்ட், அதாவது ஒரு உயிரை கொடுத்து எஃபர்ட் போடுவாங்கல்ல, அந்த எஃபர்ட் அந்த படத்துக்கு அவர் போட்டிருந்தார் அந்த கருப்பு சாமி கதாபாத்திரத்தில். அந்த கதாபாத்திரம் வர்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாகவே படத்தில் ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும் அந்த கருப்பு சாமி கதாபாத்திரம். அதெல்லாம் அதகலமாக இருந்துச்சு. அதுக்கு சாயபேங்கரோட மியூசிக் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அது மிகப்பெரிய வெற்றி படம். சூர்யாவுடைய கேரியரில் சிங்கம் 2க்கு அப்புறம் இது அதையெல்லாம் தாண்டி பல மடங்கு வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. 350 கோடி ரூபா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் வந்து கருப்பு படம் பண்ணிச்சு. ஆனால் கருப்பு படம் ஆரம்பத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கு, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் வந்து பெரிய பேரை சூர்யா கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் சொன்ன படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்கி அட்லூரியோட விஸ்வநாதன் சன்ஸுங்கிற படம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது எப்படின்னா, கருப்பு படம் 350 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த விஸ்வநாதன் சன்ஸுங்கிறது ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு. சூர்யாவுடைய கேரியர்ல 300 கோடி ரூபா வியாபாரம் இந்த விஸ்வநாதன் டேபிள் ப்ராஃபிட். அதாவது கருப்பு வந்து 350 கோடி கலெக்ஷனு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி வியாபாரம், டேபிள்லே வியாபாரம் ஆயிருக்கு. ஸோ ஒரு சூர்யா அடுத்த இடத்துக்கு நகர்றாரா அப்படின்னா அதுதான் உண்மை, அடுத்த இடத்துக்கு நகர்றாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு விலகிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக வந்து படங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறார். ஏதோ அவர் மனநிலை போதும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. அடுத்தடுத்து பேக் டு பேக் படம் பண்ணுற ஒரு ஹீரோவா இன்னைக்கு அஜித் இல்லை. ரஜினி கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, கமலஹாசன் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் மூவ் பண்ணிட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேக்யூம்னா ஒரு வெற்றிடம் இருக்கு. இது விஜய் அவர்களுடைய இடத்த சூர்யா பிடிக்க முடியாது, அஜித்தோடைய இடத்த சூர்யா பிடிக்க முடியாது. ஆனால் தனி இடத்த வந்து சூர்யா உருவாக்க முடியும். தி ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அதான் தனியாக வந்து சூர்யா வந்து சோலோவாக ஒரு பெரிய ஒரு ஹைட் உச்சத்துக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து அடுத்தடுத்து அவர் பண்ண போகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆவேசம் படம் பண்ண ஜித்து மாதவன் டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ லைனப்ஸ்லாம் ரொம்ப நல்ல லைனப்ஸாக இருக்கிறதுனால வியாபாரங்களும் வந்து பெரிய வியாபாரங்களாக ஆரம்பிச்சிருச்சு, கலெக்ஷனும் பெரிய கலெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த படங்கள் இப்படியே தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூர்யா வேற ஒரு லெவலில் தான் தமிழ் சினிமாவில் இருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து வந்து ஜித்து மாதவனோட படம் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கு சூர்யா ஃபேன்ஸ்லாம். வாடிவாசல் திரைப்படத்தில் ஏற்கனவே வந்து அமீர் அவர்கள் இருக்கிறனால சூர்யா நடிக்க மாட்டேன்னு சொன்னார், நிறையா சர்ச்சைகள்லாம் வந்தது. மீண்டும் சமீபத்தில் படம் ஆரம்பிக்க போகிறதா வந்து தானுலாம் சொன்னார், தயாரிப்பாளர் தானு.
இடையில மறுபடியும் பிரச்சனை போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. உண்மையிலேயே படம் ஆரம்பிக்க போறாங்களா? சூர்யா வந்து அந்த படத்துல எப்படியாவது நடிக்கணும்னு உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண டேரக்டர்ஸ், அவரை வச்சு ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ்க்கே பாத்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் அவருக்கு கதையில வந்து ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் இப்போ வந்து விக்ரம் வச்சு பண்ணியிருக்காருல, இந்த கதையை வந்து சூர்யாவுக்கு தான் முதல்ல சொன்னாரு. ஆனா என்ன காரணம்னு தெரியல. கௌதம் வாசுதேவன் மேனனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காக்க காக்க வாரணம் ஆயிரம் 2 படங்கள் வந்து சூப்பர் படங்கள் வந்து சூர்யா வச்சு கொடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த டேரக்டர் அவர் சொன்ன கதையில சின்ன சின்ன ஏதோ அவருக்கு பிடிக்காம போச்சு, அதனால அந்த படத்தில் நடிக்கல. அதே மாதிரி சுதா கோங்கராவுடைய படம் அந்த வந்து புறநானூறுன்னு எடுக்க வேண்டியது, அதுதான் வந்து பராசக்தின்னு வந்தது, அதுலேயும் வந்து சூர்யா நடிக்க வேண்டியது, அதுவுமே நடிக்கல. ஹரியோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போனாரு, அதுவுமே வந்து பெருசா கிளிக் ஆகல. ஸோ இப்படி சூர்யா அவரை வச்சு எடுத்த இயக்குநர்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்னால அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து பண்ணாமல் இருந்தார். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் ஆல்ரெடி கமிட் பண்ணி பூஜையெல்லாம் போட்டு ப்ராஜெக்டே தொடங்குற ஒரு நிலைமையில் இருந்துச்சு. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கிங் ஸ்டைல். அவர் எப்படின்னா பவுண்டட் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் கிடையாது. அவர் ஸ்பாட்டில் மைண்டில் வச்சுட்டு ஸ்பாட்டில் போவார், எடுப்பார். திருப்தி இல்லைன்னா மறுபடியும் ரீஷூட் பண்ணி எடுப்பார், திருப்தி இல்லைன்னா மறுபடியும் ரீஷூட் பண்ணி எடுப்பார். அது ஒரு டைப்பான டேரக்டர். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள டேரக்டர். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தானே. பொல்லாதவன்லேருந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னை, ஆடுகளம், விசாரணை, அசூரன், எல்லா படங்களுமே, விடுதலை, எல்லா படங்களுமே வெற்றி படங்கள். அப்படின்னும் போது அவர் ஒரு ஸ்டைலாக பண்ணுறாரு, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பாலு மகேந்திராவுடைய பட்டறையிலேருந்து வந்தவர், அவருடைய ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு. ஆனால் வெற்றி படம் ஆக்கிறார், எந்த படமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆக்கிறாரு. இப்போ அரசன் பண்ணிட்டு இருக்காரு, ராஜா நகேரா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாடிவாசல் வெற்றிமாறன் சூர்யா பண்ண வேண்டியது. ஆனால் சூர்யா வந்து வெற்றிமாறன்ட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை, பவுண்டட் கேட்டார். வெற்றிமாறன் வந்து பவுண்டட் கொடுக்கலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டிராப்டு அப்படின்னு சொன்னாங்க வாடிவாசல். அது கிடையாது அப்படின்றது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தானு சார் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்கிறாரு. வாடிவாசல் என்னைக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் தொடங்குவாங்க. வாடிவாசல்ங்கிறது வெற்றிமாறன் இருக்கிற பெஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை அடக்கிற ஒரு அந்த எப்படி ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அதில் சூர்யா மாதிரி ஆள் நடிச்சார்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். அவர் நல்ல எஃபர்ட் போடுவார். எந்த கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டராக மாறுவார். சூரரை போற்று, ஜெய் பீம் எல்லாமே அவருடைய நல்ல நல்ல படங்களாக தானே இருந்திருக்கு. தோல்வி படங்கள் இருந்திருக்கு, கங்குவா இருந்திருக்கு, ரெட்ரோ இருந்திருக்கு, இன்னும் நிறைய தோல்வி படங்கள், தானா சேர்ந்த கூட்டம் எல்லாம் இருந்திருக்கு. ஒரு நடிகனுடைய கேரியரில் வெற்றி தோல்வி இல்லாமல் இருக்காது, வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். ஆனால் சூர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆகி பண்ணுவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் படம்லாம் ஒரு தமிழ் மண்ணுக்கான படம், ஒரு தமிழனுக்கான படம். அதில் சூர்யா நடித்தார்னா இன்னும் கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நிஜமாவே நல்லா நடிப்பார், எஃபர்ட் நல்லா கொடுப்பாரு, ஃபுல் எஃபர்ட் போட்டு நடித்தார்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வேறு மாதிரியான படமாக இருக்கும் சூர்யாவோட கேரியரில். நிச்சயமாக அது நடக்கும். நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க, வாடிவாசல் நிச்சயமாக வந்து சூர்யா பண்ணுவார் வெற்றிமாறன் டைரக்ஷனில். அது சூர்யாவுடைய கேரியரில் வேற ஒரு அடையாளத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். தமிழ் சினிமாலே ஒரு பெரிய படமாக இருக்கும் வாடிவாசல். ஒரு எதிர்பார்க்கப்படுற படம், தள்ளி போயிட்டுருக்கு, ஆனால் நிச்சயமாக தொடங்கும். சமீபத்தில் தான் சூர்யா அவர்களோட பிறந்தநாள் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அவருடைய ரசிகர் மன்ற சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு ரசிகர் மன்ற நிர்வாகி பேசுனது சர்ச்சையானது. உடனே அவங்க தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, ஒரு அறிக்கை வெளியானது. சூர்யா அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கா சார், விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளும் அரசியலுக்கு வந்தா என்ன அப்படி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டாருன்னும் போது எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், நம்மளும் வர அரசியலுக்கு வரணும்னு நிறைய பேர் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் வரப்போறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரதா சொன்னார், வரேன்னாரு, ஆனால் வரலைன்னு சொல்லி பின் வாங்கிட்டாரு, பின்னாடி வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இந்த அரசியல் ஆசைங்கிறது இன்னைக்கு நடிகர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாத ஒரு சூழலும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல டேலண்டான நடிகர், நல்ல பர்ஃபார்மர், நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிச்சதில்லை, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து கல்வி அறிவு கொடுத்துட்டு இருக்காரு. தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னா கல்வி தானம், அதை வந்து சூர்யா பண்ணிட்டு இருக்காரு. எந்த நடிகனும் பண்ணல. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற எந்த நடிகனும் எவ்வளோ பெரிய டாப் ஸ்டாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யாருமே கையில் எடுக்கல, யாருமே பண்ணல. ஆனால் நடிகர்களோட இவருக்கு அரசியல் ஒரு தகுதி அதிகமாகவே இருக்குது. தகுதி அப்படிங்கிறது நம்ம தகுதியை எடுத்துக்க வேண்டாம். அவர் பண்ணுற விஷயம், அதாவது ஆல்ரெடி மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னும் போது ஒரு கல்வி அதை வந்து கொடுத்தீங்கன்னா அது ஜென்ரேஷன் அடுத்தடுத்த தலைமுறை வந்து நல்லா வந்துடும். அதை மனசில் வச்சு செஞ்சுட்டு இருக்கார் 5 வருஷமாக. அவர் விளம்பரம் தேடல, எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது நாளைக்கு அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணங்கள்
எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த எண்ணம் சூர்யாவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நாளைக்கு ஃப்யூச்சரில் எது யாருக்கு என்ன வரும், ஆசை வரும், யார் என்ன நினைப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வர காலகட்டம் இப்போ நிச்சயமாக இந்த நேரத்தை வந்து அரசியலுக்கு வந்து தேர்ந்தெடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்டாராக வந்துட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் 2 பேருமே இல்லாத ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க 2 பேரும் இன்னைக்கு இல்லைன்னும் போது அந்த இடத்துக்கு நகர்றது அவங்க இடத்துக்கு கிடையாது, அந்த இடத்துக்கு முதலிடத்துக்கு நகர்றதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த காம்படிஷன் வந்து சூர்யா முதல்ல இருக்கார். அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதுக்கான சரியான நேரம் இதுவாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பல வருஷங்களாக போராடிட்டு இருந்தார். அந்த வெற்றியும் அந்த கலெக்ஷனும் கிடைக்காமலே இருந்துட்டு இருந்துச்சு. நல்ல நடிகர், நல்ல நடிப்பார், நல்ல டான்ஸ் ஆடுவார், எல்லாம் இருந்தும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அந்த உயரம் டாப் ஸ்டார் அப்படிங்கிறது 5 நடிகர்களில் ஒருத்தராக தான் இருந்தார் தவிர ஒரு டாப் ஸ்டாருங்கிற இடத்துக்கு வராமல் இருந்தார். அந்த இடம் இப்போ வந்து அவருக்கு அமையுது, கிடைச்சிட்டு இருக்கு. அது காலம் நேரம் தான். அப்படி இருக்கும்போது இப்போ சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அடுத்தடுத்து அவருடைய படங்கள்லாம் நிச்சயமாக லைனப்ஸில் நல்ல நல்ல படங்கள் வச்சுருக்காரு. ஒரு 5-6 வருஷம், ஒரு 6-7 வருஷம் கழித்து ஒரு வேளை அரசியலுக்கு வந்தால் வரலாம். வந்தாலும் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஜனநாயக உரிமைப்படி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், போட்டியிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது காலம்தான் தீர்மானிக்கும். அந்த வெற்றியும் காலம்தான் தீர்மானிக்கும். இன்னைக்கு அரசியலுக்கு உடனே வருவார் அப்படின்னா வரமாட்டார். இன்னைக்கு வந்து சினிமாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ரொம்ப நன்றி சார். சூர்யா அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.